குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12, 2025 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடியும் பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். டார்கெட் 70 அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுட்டு குயிக்காக ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்டார்ட் பண்ணி படிக்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சென்னை தண்டையார்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இது நம்ம முன்னாடியே பார்த்தா தான், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாவை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 மற்றும் 2 வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுது. தமிழகத்தில் நிகழாண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டெட் தேர்வு வந்து நவம்பர் 1, 2 ஆகிய தேதியில் நடத்தப்படும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில் இளநிலை ஆசிரியர்களுக்கு டெட் தாள் 1, பட்டதாரி ஆசிரியர்களுக்கு டெட் தாள் 2 தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படுகிறது. தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் விதிமுறைகளின்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு நடத்தப்படணும். ஆனால் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2022க்கு அப்புறம் 3 ஆண்டுகள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நடக்குது. செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? வெப்சைட் லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் பார்த்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே நம்ம சிலபஸ் முதல்கொண்டு அப்லோட் பண்ணிட்டோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் டெலிகிராமில் போய் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். சரிங்களா? அடுத்தது ஆகஸ்ட் 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நூலக தினம். இது முக்கியமான கொஸ்டின். உங்களுடைய தமிழ் புத்தகத்தில் நூலகங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இது இருக்கும். இது யாருடைய பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நூலக தினமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்திய நூலக அறிவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் நூலகருமான முனைவர் SR ரங்கநாதன். ஓகேங்களா? அவருடைய பிறந்தநாள் தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நூலக தினமாக வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் வருமான வரி மசோதா மற்றும் வரி விதிப்பு சட்ட திருத்த மசோதா ஆகிய 2 மசோதாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவாதமின்றி திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி மக்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி மசோதா 2025 வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு, அதாவது வைஜந்த் பாண்டே தலைமையிலான 31 MPக்கள் அடங்கிய மக்களவை தற்காலிக குழு வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா? மசோதாவை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறுகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய மசோதா வருமான வரி சட்டம் 1961க்கு மாற்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வருமான வரி சட்டம் எப்போ கொண்டு வந்தால் 1961. இது உங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்கூல் புக் டேட்டாவும் நம்ம சேர்த்து தான் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அடுத்தது பிரிட்டனுடைய வெளிநாட்டு குற்றவாளிகளை சொந்த நாட்டுக்கு கடத்தும் பிரிட்டனின் முதலில் நாடு கடத்தல் பிறகு மேல்முறையீடு அப்படின்ற திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்திய குற்றவாளி யாரேனும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரிட்டனில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள முதல்ல இந்தியாவுக்கு நாடு கடத்திட்டு அவங்க இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செய்யலாம். பிரிட்டன் நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செய்யலாம். ஓகேங்களா? அடுத்தது தாய்லாந்தில் நடைபெற்ற 22 வயதுக்குட்பட்டோருக்கான அண்டர் 22 ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுடைய ரித்திகா வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது மக்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறி இருக்குது. இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறேன். தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா மக்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நிறைவேற்றுது. ஓகேங்களா? உடன் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஊக்கமருந்து தடுப்பு திருத்த சட்ட மசோதாவும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து நிறைவேற்றிருக்காங்க. இந்த மசோதாவுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய விளையாட்டு சங்கங்கள் சம்மேளனங்கள் முறையாக இயங்க விதிகளை வகுப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வகுக்கணும். அவற்றின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கும் தேசிய விளையாட்டு வாரியம் அப்படின்னு ஒன்று அமைக்கப்படும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவில் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்புக்கு வழங்கப்படும். நாட்டில் உள்ள விளையாட்டு சம்மேளனங்கள் நிர்வாகிகள் தேர்தல் நியமனங்கள் சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய விளையாட்டு தேர்தல் குழுவும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சம்மேளனத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவரை வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு எலெக்ஷன் மாதிரி நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்தை வந்து பார்த்திங்கன்னா தனி நாடாக அங்கீகரிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா
ஃப்ரான்ஸ், பிரிட்டன், கனடாவை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கு. ஓகேங்களா, பாலஸ்தீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி நாடு அப்படின்ற அங்கீகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவும் வழங்குறாங்க. ஓகேங்களா, அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்டம் அமைத்து 3.77 லட்சம் ஏக்கர் நில பாசன வசதி பெறுவதற்கு காரணமாக இருந்த 4 தலைவர்களுடைய உருவச்சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து திறந்து வச்சிருக்காரு. தமிழ்நாடு கேரள எல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி மேற்கு நோக்கி பாய்ந்து கடலில் கலக்கும் நீரை திருப்பி இரு மாநிலங்களும் வேளாண்மைக்கு பயன்படுத்தும் நோக்கில் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படுது. இந்த இரு மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் 1962 தான் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டுக்கு வந்துச்சு. ஓகேங்களா, இந்த பிஏபி அப்படின்னு பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாசன திட்டத்தை செயல்படுத்த உழைத்த முன்னாள் முதல்வர் கே காமராஜ், முன்னாள் மத்திய அமைச்சர் சி சுப்பிரமணியன், முன்னாள் மேலவை உறுப்பினரான வி.கே. பழனிசாமி, பொள்ளாச்சி முன்னாள் எம்எல்ஏவான நா. மகாலிங்கம். இந்த பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா இவர் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பழனிசாமி கிடையாது, இவர் முன்னாள். ஓகேங்களா, ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா உருவச்சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சியில் உள்ள நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சி சுப்பிரமணியம் பெயரும் சூட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த 4 தலைவரோட பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேஷன் ஒன்று கிடைக்கும். சரிங்களா, அடுத்தது நம்ம பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த டெஸ்ட் பேஜில் இணைஞ்சு பயன்பெறுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த நம்ம பயிற்சி மையம் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால் அரியலூர் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கட்டண சலுகை வழங்குறாங்க. அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் இதை பயன்படுத்திங்க. இந்த டெஸ்ட் பேஜை விட்டுட்டிங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து டைம் இருக்காது. அதனால் இந்த டெஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.